மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குல இந்த மரவள்ளி கிழங்கும் ஒன்று. இது டிசம்பர் ஜனவரி மாதங்களில் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 விதமான கிழங்கு வாங்கி வந்திருக்கோம். இந்த கிழங்குல சிப்ஸு போடவும் கிழங்கு தோசை செய்யவும் இது நல்லாயிருக்கும். இதை வந்து ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அப்படியே அவிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுலேயும் பொரியல் பண்ணலாம் இந்த கிழங்குலையும். ஆனால் இந்த கிழங்கோட இந்த ரோஸ் கலர் கிழங்குல பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த 2 கிழங்கையும் எப்படி பார்த்து வாங்கணும்னு சொன்னால், இந்த சாதா மரவள்ளி கிழங்குல வந்து தோல்லாம் பாருங்கள் நல்லா நெருக்கமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா ப்ரௌனாகவும் இருக்குது பாருங்கள், டார்க்காக ப்ரௌனாக இருக்குது. ஆனால் இந்த தோல் வந்து கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி இருக்குது, லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் தோலுக்கு அடியில் இருக்குது இந்த தோலை பார்த்தா இந்த கிழங்குல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது வந்து சிப்ஸு போடுற கிழங்கு. அதுவே இந்த தோலை பாருங்கள், இதை உரித்து பார்த்தா உள்ளே வந்து ரோஸாக இருக்குது பாருங்கள். இதுதான் நல்லா சாஃப்டாக வேற நல்லா வெடிக்கிற கிழங்கு. சிப்ஸு கிழங்கோட தோல் வந்து மெலிசாக இருக்கும், உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி உரிக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரோஸ் கிழங்கோட தோல் இந்த கிழங்கை கம்பேர் பண்ணும்போது தோல் மொத்தமாக இருக்கும், ஈஸியாகவும் உரிக்க வந்துடும் பாருங்கள். ஈஸியாக உரிக்க வருது. நான் கவனித்து பார்த்த வரைக்கும் இந்த 2 கிழங்குல இருக்க வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிழங்கை வச்சு சிப்ஸும் மரவள்ளி கிழங்கு அடையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ சிப்ஸ் போடுறதுக்காக இந்த மரவள்ளி கிழங்கை தோலை உரிச்சிட்டு நல்லா மண்ணு போக கழுவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிப்ஸ் போடுற கட்டையில் இதை வந்து நல்லா இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நான் சின்ன கிழங்கா எடுத்துருக்கிறதால எனக்கு சின்ன சின்ன பீஸாக தான் கிடச்சிருக்கு. பெரிய கிழங்கு எடுத்தால் இதோட பெரிய துண்டு கூட கிடைக்கும். இந்த துண்டுங்க ரொம்ப மொத்தமாகவும் இல்லாத ரொம்ப மெலிசாகவும் இல்லாத இந்த மாதிரி திக்னஸில் சீவி எடுத்துக்கணும். எடுத்து வச்ச மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் இது மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். வானல் காய வச்சிருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இந்த சீவி வச்ச கிழங்கெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். கடைங்களெல்லாம் டைரெக்டாக அப்படியே வானல்லையே சீவி விடுவாங்க. ஆனால் நமக்கு அந்தளவு ப்ராக்டிஸ் இல்லாததால் முதல்ல மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் சீவி வச்சுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். தீ வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஒரு திட்டமான தீயில வேவுது. இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இதே மாதிரி எல்லா இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு விட்டுக்கலாம். ஒரே முட்டை போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு, எண்ணெய் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடி விட்டுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது மாதிரி கலந்து எடுத்தால் சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. அடுத்ததா மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து இது போல துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 15 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெருஞ்சீரகம், கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தையும் எடுத்துக்கிறேன். 3/4 கிலோ இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், கல்லுப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஓரளவு மஞ்ச உடனே இப்போ வந்து இந்த ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ வேணுன்ற தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போட்ட உடனே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போவே மூணுலாம் பண்ண ஓடட்டும், மையட்டும். ரொம்ப நைஸாக அரையணும்னு இல்லை, ஓரளவு இப்படி தான் இருக்கும். தெரியா திப்பி திப்பியாக இருக்கும். இது போதும். இப்போ மாவு வந்து வலிச்சு ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்து பருப்பு கொஞ்சம் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு கடலைப்பருப்பு சவந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து கூட உப்பும் சேர்த்து நல்லா இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வதக்கினா எல்லாத்தையும் அடை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு கல் காஞ்ச உடனே கலந்து விட்ட அடமாவிலேருந்து 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்தா சாப்பிடும்போது நல்லா ஓரெல்லாம் கிறிஸ்பியாக முறமுறன்னு நல்லா இருக்கும். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியான உடனே எடுத்தா எங்கள் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி. இது சாப்பிட சூப்பராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.